ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம உசுமாக்கி தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு தாறுமாறாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஆரம்பத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த லைட் ஹவுஸ் அடிபட்டிருக்கும்ல, அதனால ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. நம்ம ஹீரோவும் பக்கத்தில் தான் இருப்பான். ஹீரோவும் உனக்கு தெரியுமா அந்த காதில் கோக்லியா அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கன் பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு காது கேட்க உதவி பண்ணுது. இதை ஏன் நம்ம ஹீரோ சொல்கிறான்னா, நம்ம ஹீரோட அம்மா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வருவாங்க. டாக்டர் கிட்ட பேசும்போது, ஓகே நீங்கள் இன்னும் அந்த ஸ்பைரல் பார்த்து பயப்படுறீங்கன்னா இங்கே இருக்கிற சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அப்போ அங்கே இருக்கிற அனாட்டமி சார்ட்டில் காதுக்கு பக்கத்தில் ஏதோ ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும்ல, அதை பார்த்த வாட்டி நம்ம ஹீரோ முடி ஸ்பைரல் ஷேப்பில் இருந்து வெட்டி எடுத்துட்டாங்க, விரல் ஸ்பைரல் ஷேப் வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க பாடிக்குள்ளேயே ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் ஆர்கன் இருக்குது, அதை மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிங்கெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கூட அந்த ஸ்பைரலோட கேர்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அங்கே பார்த்தா நிறைய ஆம்புலன்ஸ் வர மாதிரி சவுண்டு கேட்கும். அப்புறம் அங்கே சில பேர்லாம் ஏற்கனவே 10 பிரெக்னென்ட் லேடிஸ் கொசுக்கடியால் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னே தெரில அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்திருப்பா. நம்ம கிரியேக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் அவங்க யாருன்னு. ஆக்சுவலி அவங்க கசின் தான் அது. ஹீரோயினும் வார்டில் வச்சு அவங்கள பார்த்துப்பாங்க. அப்புறம் ஏதோ இரும மாதிரி இருக்கும். அம்மா என்ன இது அப்படின்னு கேட்ட வாட்டி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அங்கேயே வச்சிருவா. அன்றைக்கி நைட் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட கசின் இருப்பாள், அவள் அப்படியே கண்ணை திறக்க அவன் கண்ணே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பா காமிக்கிறாங்க. அவன் குளத்துலேருந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. ஆக்சுவலி அவர் பானை செய்கிறவரில், அதனால தான் பானை செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அங்கெல்லாம் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே 3 பேர் இறந்து போய்க்கிறாங்க. அது உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. உண்மையாலுமே கொசு கடிச்சு இறந்தாங்களா இல்லை யாரோ கொண்டுட்டாங்களா அப்படின்னு நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோ என்னென்ன ஹாஸ்பிட்டல் கொலகாரங்களும் இருப்பாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கொசு வருமா. நம்ம ஹீரோ வந்து ஸ்ப்ரே விட்டு தான் அந்த கொசு அடிப்பா. நம்ம ஹீரோயினோட கசினை வந்து இரும்ப அழைச்சிருவா. நம்ம ஹீரோ சொல்கிறோம், பொதுவாக ஃபீமேல் கொசு மட்டும்தான் ரத்தத்தை குடிக்கும், அது வயிற்றில் இருக்கிற அதோட குழந்தைக்கு நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. கரெக்டாக அந்த இடத்துல நர்ஸ் வர, சார் என்ன பண்ணுறீங்க வெளியே போங்க சொல்லி நம்ம ஹீரோ வெளியே துரத்திடுவாங்க. ஹீரோ இன்னும் சாரி நான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் அன்றைக்கி நைட்டு தூங்க போகும்போது கொசு கடிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. இல்லை எனக்கு கொசுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த கசின் சொல்லுவா. சரி ஏதோ தூக்கத்தை வளர்றா அப்படின்னு நம்ம ஹீரோயினை படுத்து தூங்கிடுவா. ஹீரோயினுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்குமா. என்னென்னு பார்த்தா அந்த பிரெக்னென்டான லேடிஸ்லாம் கையில் ஏதோ இரும்பு ஸ்க்ரூ மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தங்களும் பார்க்கும்போது சும்மா டெரராக இருக்கிறாங்கல்ல. அப்புறம் அந்த பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ரூம்குள்ளே போவாங்களா. நம்ம ஹீரோயினும் அங்கே போய் பார்ப்பா. பார்த்தா அந்த ஸ்க்ரூ வச்சு கழுத்தில் திருவி அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுவா. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பார்த்துருவா. இன்னைக்கு உன் சாவு ஏன் கீழே தாண்டிங்கிற மாதிரி அவளை அட்டாக் பண்ண போவாளா. கரெக்டாக ஒருத்தன் வந்து என்ன சத்தம் அப்படின்னு கேட்பானா. அவ்வளோதான், அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் அவனை டார்கெட்டை வச்சு அவனை அட்டாக் பண்ண வருவாங்களா. கையிலேயே ஸ்பைர் மேலே சுற்றி அவன் அப்படியே மயக்கப்பட்டு வச்சு அவன் ரத்தத்தெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நர்ஸ் வந்து என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் இந்த பொண்ணெல்லாம் நர்ஸை பார்த்துருவாங்க. நர்ஸையும் ஓட்டை போட்டு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்கள்லாம் சரி இன்னைக்கான ரத்தம் போதும் அப்படின்னு சொல்லி போவாங்களா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா பொண்ணு ஒன்றை விட்டுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. நம்ம ஹீரோனோட கசின் இருப்பாள், அவ கூட நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வருவா. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுங்களாம் கதவை தந்து உள்ள வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அந்த கொசு அடிக்கிற ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை எடுத்து அவங்க மூஞ்சின் அடிக்க அவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது அந்த கசினுக்கு இருமல் வந்திருக்கும். அப்படியே நம்ம ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க காதில் ஏதோ சலங்க போகிற மாதிரி ஏறுமா, அதை தட்டி விட்டுருவாங்க. அது கீழே ஒன்று வாட்டி ஸ்பைரல் ஷேப்பில் மாறுமா. அதை பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுமா. உன் காதுக்குள்ள ஒன்று ஸ்பைரல் ஷேப்பில் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்ல அவங்க பயந்து போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் இந்த பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறத ஒருத்த கூட நம்பவே இல்லை. அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னன்னா நேற்று நைட்டு உங்கள் அப்பா வந்து என் காதுக்குள்ள ஒன்று ஸ்பைரல் ஷேப்பில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அப்பா தான் இறந்து போயிட்டார், எப்படி சொல்லுவார் அப்படின்னு. நான் இப்பயே டாக்டர் பார்த்தானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா டாக்டர் ரூமுக்கு போவேன். அம்மா இங்கே அரோட்டமி சாட்டிச்சு எங்கே அது அப்படின்னு கேட்க, இல்லை அது கிழிஞ்சு போச்சு எல்லாம் தூக்கி வச்சுட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஹீரோட அம்மாவும் நீங்கள் டாக்டர் தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை, அம்மா காதில் ஏதோ ஸ்பைரல் ஷேப்னு ஆர்கன் இருக்கா அப்படின்னு கேட்க, எனது காதில் ஸ்பைரல் மாதிரியா, இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குமா, அதை அப்படியே சுழல் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும் கண்ணுக்கு. அதில் நம்ம ஹீரோட அப்பாவும் உனக்குள்ளே அந்த ஸ்பைரல் இருக்குது நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மாலாம் பிடிங்கி போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அப்புறமேட்டு அந்த ட்ராவில் இருக்கிற சிசர் எடுத்து கழுத்துலேயே ஒரு சுருவிடுவாங்க. சவுண்டு கிட்ட நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். நம்ம ஹீரோட அம்மா ஃபுல்லாக அப்படி கட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அப்புறமேட்டு இறந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோட அம்மாவை எரிச்சு அந்த ஒரு கரும்புகை மேலத்தில் போய் அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரியே. அப்படியே நம்ம ஹீரோயின் அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் பானை செய்கிறவரில் அந்த பானை எப்படி சுடும் போது அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அங்கே ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாத்துக்குமே குழந்தை பிறந்திருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குற அந்த மஷ்ரூம் சாப்பிடுவா. அது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஹீரோ பார்ப்பான். பார்த்தா அந்த மஷ்ரூமில் கூட ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் மஷ்ரூம் சூப்பராக இருந்துச்சுல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம்
அங்கே குழந்தைங்க வச்சுக்கிற இடத்தெல்லாம் யாரோ பேசியிருக்குமா சவுண்ட் கேட்குமா. போய் பார்த்தா அங்கே பிறந்த குழந்தைங்க எல்லாம் சரளமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த குழந்தையோட தொப்புலேருந்து ஒரு மஷ்ரூம் வளருமா. நம்ம ஹீரோயினோட கசின் கத்துற மாதிரியே சவுண்ட் கேட்குமா. போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட மஷ்ரூம் இருக்கும். அங்கே ஒரு டாக்டர் இருப்பான். நம்ம ஹீரோயினும் யோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அந்த டாக்டரும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட தொப்புள் கொடி தான் நாங்கள் வெட்டுவோம். ஆனால் நான் வெட்ட அந்த தொப்புள் கொடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த தொப்புள் கொடி இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க மறுபடியும் அவங்க அம்மா வயிற்றுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இதை நிறுத்த முடியல அப்படின்னு டாக்டர் சொல்ல அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் எடுத்து மூந்து பார்க்குறான். நம்ம ஹீரோவை கதவை தான் உள்ளே போய் பார்த்தா அந்த கசின் இருக்கிறா. அவள் பார்க்கவே வேற மாதிரி இருக்கிறா. அவள் வயிற்று கிழிச்சு தைச்ச மாதிரியே இருக்கும். டாக்டர் எனக்கு இன்னும் அதிக ரத்தம் வேணும் அப்படின்னு அந்த கசின் சொல்ல நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட கொண்டு போவானா. அவளுடைய நாக்கை வெளியே நிட்டுவாள அந்த கொசுவோட மூக்கு இருக்கும்ல அது மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டதில் அந்த டாக்டர் வந்து அவகிட்ட மாட்டிப்பான். அங்கிருந்து நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுவாங்க. அங்கே வந்து ரெண்டு பேரும் மஷ்ரூம் பார்த்தோன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த கசின் வருவா. அவ்வளோதான், அவங்க ரெண்டு பேரும் சொல்லி முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க அம்மா வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஹே குளத்து பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது, கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அன்றைக்கி நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த நூடுல்ஸ் பார்க்க அப்படியே ஸ்பேர் ஷேப்பில் இருக்குமா, பார்த்தோன்னே பயந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹே சோயிச்சி உங்கள் அப்பா சாப்பிட்டு முன்னாடி எங்கே சொல்லிக்கிறாரு அந்த ஸ்பேரோட அழகு எப்படி இருக்கும்னு. ஆனால் எனக்கு அப்போ தெரில, ஆனால் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதோட அழகு எப்படி இருக்கும்னு. அதை வச்சு நான் ஒரு ஆர்ட் உருவாக்கினேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்ல நம்ம ஹீரோயினா அவங்க அம்மாவோட சேர்ந்து பாத்திரம் அழுகிட்டு இருப்பா. அப்போ ரேடியோவில் ஊரை நோக்கி ஒரு புயல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தம்பியும் சில நாளாக அப்பா ஏதோ வினோதமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போய் பாப்பா அப்படி என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தா அது பார்த்தாவே ஏதோ வினோதமாக இருக்கும். அதில் சில மூஞ்சிலாம் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா அம்மா மூஞ்சி மாதிரியே இருக்குமா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த பானையெல்லாம் ஒரு சூடுபடுத்திட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருப்பான். அதுலேருந்து நம்ம ஹீரோட அப்பா அம்மா குரல் கேட்குமா. என்ன எங்கள் அப்பா அம்மா குரல் கேட்குதுன்னு சொல்லி கீழே இருக்கிற கல் எடுத்து அதை போட்டு உடச்சிருவான். அதுலேருந்து ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அதை வெளியே வந்து அந்த இடமே தீப்பத்தி எரிஞ்சு போயிடும். ஆனால் கரெக்டாக எல்லோரும் விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் அடுத்த சீன்லேயே அவங்க சொன்ன மாதிரி அந்த சூறாவளி தாக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படியே வானத்தில் பார்த்தீங்கன்னா அது சுழல் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அப்படியே நியூஸில் காமிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் காம்படிஷன் பண்ணிட்டு போல அந்த பொண்ணு அங்கேருந்த ரிப்போர்ட்டரும் மழையோட தாக்கத்தால் தான் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட தம்பியும் அந்த சூறாவளி என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல அடி சூறாவளிக்கு நடுவில் கண் இருக்கும், அதை தான் மேலே பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான். நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ மட்டும் வீட்டில் இருந்திருந்தா அவன் வீடே அடிச்சுட்டு போயிருக்கும். அந்த சூறாவளி அந்த ஒரு கண் ஒன்றை தான் கூப்பிடுது, உன் பேர் எது இவ்வளோ சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் ஒன்று எடுத்துக்க பார்க்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ரெண்டு பேரும் வேகமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே போகிற இடம் அப்படியே அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து மாட்டிப்பாளா. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ண பாப்பா. அந்த சூறாவளி அப்படியே அந்த பொண்ணை மேலே தூக்கி தொப்புனு கீழே போடும். அந்த இடத்துல இந்த பொண்ணு செத்து போயிடுவா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பதிலாக தான் அந்த பொண்ணு மிஸ்டேக்கை எடுத்திருக்கோம். இதை நினச்சி பார்த்து ஹீரோயின் வருத்தப்படுவா. அந்த சூறாவளி நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை, திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கடத்தில் அங்கே ஒரு ட்ரைனர் வச்சிருக்கோம். அது கீழே இறங்கினாட்டி அங்கே இருக்கிற தண்ணி முதற்கொண்டு கூட ஸ்பேர் ஷேப்பில் இருக்கும். அது அப்படியே சூறாவளியாக வாரி மேலே தூக்கிட்டு போகுமா. அப்புறம் புயல்லாம் அடங்கி நம்ம ஹீரோயின்லாம் வேற இடத்துல இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு வீட்டில் இருப்பாங்க. இவ்வளோ புயலும் எப்படி இந்த வீடு மட்டும் ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இதை பார்த்தீங்கன்னா ஓட்டிலேருந்து எவனோ அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினோட தம்பியும் இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, இங்கே இருக்கிற நாய்களும் அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ல அப்புறம் யாராவது கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்கும். நம்ம ஹீரோயினோட அம்மா போய் பார்ப்பாங்க. பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தான் அது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் எங்கள் பக்கத்தில் தான் சவுண்டு கேட்குது, மோஸ்ட் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிறீங்கல்ல, ஸோ இதெல்லாம் சும்மா ரூமர் தான். பக்கத்தில் ஒரு பையனும் அம்மாவும் இருக்கிறாங்க, அந்த பையனுக்கு இது உடம்பு சரியில்லை, அதனால் வலி தாங்க முடியாத கத்துறான், அவ்வளோதான், இது பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அந்த நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆக்சுவலி இவரோட பேர் வந்து வக்கபாயாஷி. அப்புறமேட்டு சரி ஓகே எல்லாம் போய் படுத்துக்கிறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பிக்காரன் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்ல இல்லை யாரோ அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் பாப்பா. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு வருவான். அங்கே ஒரு லேடி அழுந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்க என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு கை காமிப்பாங்க. கை ஏதோ மறு அப்படியே பெருசாக்குற மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோயினில் போய் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த பாடி எடுத்துகிட்டு போவ அந்த வக்கவாயஷி அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் எப்படி செத்துன்னு உனக்கு தெரியுமா, அன்றைக்கி அவங்க வீட்டில் எட்டி பார்த்த வாட்டி அந்த இடம் போல ஓட்டையாக இருந்துச்சு, அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட வாட்டி இல்லை அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பேச கண்டுக்கவே மாட்டாங்க, அது வந்துடுவா. அப்புறம் மறுபடியும் அந்த செவுத்துலேருந்து யாரை பார்ப்பாங்க, அது வேற யாரும் இல்லை இந்த வக்கபாயஷி தான். அவன் தான் செவுத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான். பரவாயில்ல கிரியே, நீ ரொம்ப தைரியசாலி பொண்ணு தான் அப்படின்னு அவன் கையை பார்த்தா அவன் கையிலையும் அந்த பெருசு அந்த மருவெலாம் இருக்கும். அப்புறம் அன்றைக்கி நைட்டு செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குமா, அந்த செவுத்துல அப்படியே கூர்மையை ஏதோ உடச்சிக்கிட்டு வெளியே வரும். அது வேற யாரும் இல்லை இந்த வக்கபாயஷி தான். அவன் உடம்பு பூரா அப்படியே கூர்மையில் நெட்டுக்கிட்டு நிற்குமா.
அந்த இடத்துல ஒரு எலி வரும். அதை பார்த்தனும் அதை கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் நோக்கி நடந்து வரும்போது அவன் கால் வைக்கிற எல்லாமே ஓட்டையாகும். ஹீரோயினும் கதவை தந்து வெளியே போவான். அவன் கிட்ட வந்துட்டான். அப்போ காத்துல ஒரு மரம் அப்படியே அவனை அடிச்சுட்டு போயிடும். நம்ம ஹீரோயின் காத்துல பறக்கூடாதுக்காக நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட அப்பா வந்து பிடிச்சிப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல இன்னொன்று ஏதோ வருமா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி காரில் ஆக்சிடென்ட் சேர்த்து போனான்ல அந்த பையன். அவன் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி குச்சிருவானா. அப்படியே அந்த ஸ்ப்ரிங் தனியாக போயிடும். அப்படியே அவன் விழுந்து போயிடுவான். அப்படியே அவனும் காலி. அப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாம் போயெல்லாம் அடங்கி போயிடும். அந்த வக்கபாய்ஷிங்கிறவன் வேற ஏதோ கோயிலில் விழுந்து கிடப்பான். நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் இந்த மாதிரி வினோதமான விஷயங்கள்லாம் திரும்ப நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே இருக்கிற மக்களும் அதால் அஃபெக்ட் ஆனாங்க. இதை மாதிரி பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. ஸோ அப்படியே இந்த எபிசோடு முடிக்கப்படுது.